இதுக்கு முன்னாடி நாங்க எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்தோம். இங்கிருந்து சாத்தூர் வரைக்கும் போனோம். இங்க சிவகாசிலையும் எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்தோம். எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சது இன்னொரு டாக்டர் பார்த்து, லேடி டாக்டர் வச்சு பார்த்து அதை எடுத்து சென்னைக்கு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு அது வந்துச்சு. அவங்க இந்த மாதிரி கேன்சரா இருக்கு, நீங்க திருச்சியில போய் இந்த மாதிரி கரண்ட் வச்சுட்டு அதனால சரியா போகும், ஒன்றும் செய்யாது அப்படின்னு. நாங்களும் 6 மாசம் அலைஞ்சு 27 கரண்ட் வச்சு கீமோ ஊசி 6 ஊசி போட்டோம். போட்டு சரியாயிரும், நீங்க 3 மாசம் கழிச்சு 40 நாள் கழிச்சு வாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் 40 நாள் கழிச்சு ஸ்கேன் பண்ண திருச்சிக்கு வந்தோம். ஸ்கேன் பண்ண பிறகு இன்னும் கட்டி சரியாகலை, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் 4 மாதத்துக்கு தான் உங்களுக்கு உத்தரவாதம், அதுக்கு மேலே உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்ட்டாங்க. பண்ணணும்னு சொல்லி நாங்கள் மறதையில் சென்னையில் போய் கேட்கவும், இந்த மாதிரி அதை ஆப்ரேஷன் பண்ணுறது வேதனை தாங்கிறது அவங்க, அதனால நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பண்ண வேண்டாம், நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகிறேன்ப்பா, எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம்னு. இல்லை நீங்கள் பண்ணிடுங்கப்பா, வேண்டாம்மா பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் எனக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் அனுப்பி கிளப்பிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வண்டிக்கு போகிறாங்க. அவர்கிட்ட வச்சு பொள்ளாச்சியில் வச்சு ஒரு சார் கூட ஒரு டிரைவர் சொல்லி அவங்க மூலியமா எங்களுக்கு மருந்து விட்டு சரியாச்சு சார். உயிர் போகும் அவங்க குச்சல். அடுத்த செக்கப் இப்போ 6 மாசம் கழிச்சு, ஆமா 6 மாசம் கழிச்சு இப்ப செக்கப்புக்கு மறதையில ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். பார்த்ததுல உங்களுக்கு தீவிர ஆயிடுச்சு, அதுல உள்ள அறிகுறியே எதுவும் இல்லை, சுத்தமா.